இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR உடைய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த்தில் அப்பர் டிவிஷனல் கிளர்க் மற்றும் லோவர் டிவிஷனல் கிளர்க் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அதை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரெகுலர் பேசிஸில், அதாவது மத்திய அரசினுடைய நேரடி நியமனத்தில் வரக்கூடிய பணியிடங்கள் இது. அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய பணியிடங்கள். இது ரெகுலர் போஸ்ட்டு, மத்திய அரசு நிரந்தர பணி, சரிங்களா? அதே மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஓகே, வேக்கன்சி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அப்பர் டிவிஷனல் கிளர்க் UDCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம் இருக்குது. அதுவும் வந்து அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது. ரிமைனிங் எந்த கேட்டகரியிலையும் வேக்கன்சி இல்லை. லெவல் 4 இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 25,500 வந்து பே லெவல் ஸ்டார்டிங் பேவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 81,100 வரைக்கும் இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வாங்கலாம், சரிங்களா? அடுத்தது லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 4 பணியிடங்கள் இருக்குது. URல 3, ஒரு OBC வேக்கன்சி இருக்குது. லெவல் 2ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 19,900 63,200 அப்படின்ற இந்த பே மேட்ரிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த லோவர் டிவிஷனல் கிளர்க்கில் ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் இருக்கக்கூடிய ROHC அப்படின்ற அந்த சென்டரில் வந்து வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி வந்து பெங்களூரில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் வந்து NIOH.org அல்லது ICMR.nic.in அப்படின்ற இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஏஜ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 20/3/2023 24 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 18/4/2024, சரிங்களா? ஓகே, வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து மத்திய அரசு பணியிடம் அப்படின்னு சொன்ன முடியாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து ICMR, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த், அகமதாபாத், சரிங்களா? இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, 18/4/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடரில் தான் வந்து ரெகுலர் பேசிஸில் இந்த பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது UDC அப்பர் டிவிஷனல் கிளர்க்கில் பொறுத்த வரைக்கும் பே மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வேக்கன்சி, மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த டைப்பிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சு இந்த ஸ்பீடில் நீங்கள் எரர் கம்மியாக வந்து அடிச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? ஓகே, மினிமம் ஏஜ் வந்து 18 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா LDC, லோவர் டிவிஷனல் கிளர்க்கு. இது வந்து லெவலில் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 4 வேக்கன்சி இருக்குது. அதாவது URல 3, OBCயில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. இதற்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷு 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணணும். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் வந்து போடணும். ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த எந்த போஸ்ட்டுக்கோ அதுக்கு ஃபீ பே பண்ணால் போதுமானது, சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா 1000 ரூபா பே பண்ணணும். ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதுவே வந்து SC ST PWD கேண்டிடேட், உமன் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரி கேண்டிடேட் இருந்தாலும் உமன் கேண்டிடேட்க்கெலாம் கன்செஷன் உண்டு. அதாவது 500 ரூபா மட்டும் பே பண்ணால் போதுமானது அப்ளிகேஷன் ஃபீஸு, ஓகேங்களா? ஃபுல் அப்ளிகேஷன் வந்து ஃபீயும் வந்து UR, OBC, EWS கேண்டிடேட் வந்து ஃபீ பே பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சென்ட் பண்ணலாம் தேவையில்லை, அப்லோட் பண்ணால் போதும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th இருந்தாலும் அதாவது 12th இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, அதற்குடைய மார்க் ஷீட்டு,
டிகிரி சர்டிஃபிகேட்டு இதையெல்லாம் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டலாம், இல்லைனா விட்டுடலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு தனியாக வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் வந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அக்செப்டபிள். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இருந்தால் உங்களை ஜென்ரலில் வந்து கன்சிடர் பண்ண சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம் அதர் பிளேஸில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது கன்சர்ன் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த இதை வந்து காமிச்சா போதும். இன்கேஸ் அது வந்து ரெனியூ பண்ணிட்டு வரணும், இல்லைனா லேட்டஸ்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்பர் டிவிஷனல் கிளர்க் மற்றும் லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் செலெக்ஷன் வந்து இருக்கும். அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அல்லது டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? 100 கொஷின் 100 மதிப்பெண்ணுக்கு எம்சிக்யூ வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதில் தப்பான கொஷின் ஏதாவது தப்பான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 0.25 வந்து மார்க் வந்து போகும். சரிங்களா? டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் மற்றும் காந்தி நகர் இந்த 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடக்கும். அதனால் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லைனா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத திரும்பியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஏடிஏ வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 வருடம் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 2 வருடம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் உண்டு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி தான் உண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டெக்னிக்கல் மேட்டர்ஸ்க்கான மெயில் ஐடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்க்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மத்திய அரசு பணியிடத்திற்கு அப்ளை பண்ணணும், ஜாபுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.